கிட்டத்தட்ட 12 இயர்ஸ்க்கு மேலே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க டொயோட்டாவோட ஒன் ஆஃப் த ப்ரீமியம் சோஃபிஸ்டிகேட்டட் அண்ட் ஃப்ளாக்ஷிப் டி செக்மெண்ட் செடான் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம கூட டொயோட்டா கேம்ரி இருக்குது. இது 9th ஜென்ரேஷன் வேரியன்ட் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. இந்த காரோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரீஷ். நம்மளோட மோட்டோரஸ் தமிழ் சேனலில் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டொயோட்டா கேம்ரி நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க ஆனமலைஸ் டொயோட்டாக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டொயோட்டா கேம்ரி பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆகி வந்தது தான் 9th ஜென்ரேஷன் வேரியன்ட் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ இதோட ஹைப்ரிட் சிஸ்டம் பார்த்தோம்னா 5th ஜென்ரேஷனில் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு ப்ரீமியமான செடானில் இவ்வளோ மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னு உலகத்தை திரும்பி பார்க்க வச்ச கார் தான் இந்த டொயோட்டாவோட கேம்ரி அப்படின்னு சொல்லலாம். ஹைப்ரிட் சிஸ்டமோட ஒர்க் ஆகிறப்போ இதோட மைலேஜ் பார்த்தோன்னா 25.49 km/L கிளைம் பண்ணியிருக்காங்க இந்த டொயோட்டாவோட கேம்ரிக்கு. ஸோ இப்போ இந்த காரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் டிசைன் இப்போ வந்துட்டு இந்த 9th ஜென்ரேஷனில் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு நியூ ஏஜ் டிசைனாக ரொம்ப மாடர்னாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு அக்ரெசிவ் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் லுக்கில் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட டொயோட்டா சூப்பராகவே ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஹெட்லாம்ப்ஸ் ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோம்னா ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல் நமக்கு ஒரு சி ஷேப்பில் வந்துடுது. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எல்இடி டிஆர்எல் நமக்கு இண்டிகேட்டராகவும் டெவலப் ஆகிக்கும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நமக்கு சின்னதாக ஒரு ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. ஏரோடைனமிக்ஸ்க்காக தான் அதை ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தோன்னா ஃபாக் லேம்புமே நமக்கு இதில் எல்இடியில் தான் வருது. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த காரில் பேசுகிறதுக்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட்டான கேம்ரியில் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல கேமரா வந்துடுது. இங்கேயே பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி ரேடாரும் வந்துடும். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு லெவல் 2 ADAS இருக்குது. ஸோ அதை வந்துட்டு டொயோட்டா சேஃப்டி சென்ஸ் 3.0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான கேமரா பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. லெவல் 2 ADASக்கான கேமரா அந்த இடத்துல இருக்கும். அண்ட் ஆல்சோ ரெயின் சென்சருமே நமக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோன்னா இந்த கிரில் ஃபுல்லாகவே இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கன் மெட்டல் ஃபினிஷில் ஒரு கிரே கலரில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு நியூ ஏஜ் டிசைனில் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த கார் நமக்கு வந்துருது. இந்த போர்ஷனை நமக்கு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு அக்ரெசிவான டிசைன் தான் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்ப தெரியுது. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஏர் ஃப்ளாப்ஸ் இருக்கும் உள்ள. ஸோ அது வந்துட்டு க்ளோஸ் அண்ட் ஓப்பனுமே ஆகும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஏரோடைனமிக்ஸ்க்காக தான். அண்ட் ஃப்ரண்ட்டில் நமக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டொயோட்டாவோட 9th ஜென்ரேஷன் கேம்ரி. அண்ட் இந்த காரோட ட்ராக் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 0.23ல் இதோட ட்ராக் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு ஏரோடைனமிக்கான ஒரு கார் தான். சைட்லேருந்து பார்க்குறப்போ இந்த காரோட ஓவரால் லென்த் 5 மீட்டர்ஸில் இருக்கும். 4920 mm எக்ஸாக்டாக சொல்லணும்னா. ஓவரால் வீல் பேஸ் நமக்கு 2825 mm கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 18 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 235/45 18 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூல் டோன் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் இதுவுமே பார்த்தோன்னா டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் தான். லோ ப்ரொஃபைலில் நமக்கு டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ரியர் போர்ஷனில் ஒரு கூப்பே டிசைன் மாதிரி பயங்கர எலிகண்ட்டாக இருக்குது கார் பார்க்குறதுக்கு. நமக்கு ஓஆர்எம்ஸ் பாடி கலர்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு க்ரோம் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்இடியில் நமக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. 360 டிகிரி கேமராவுமே இந்த காரில் கொடுத்துட்றாங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி உங்களுக்கு ஏரோடைனமிக்ஸில் இந்த காரில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு. அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா இதுவும் கூட. அண்ட் சைட்லாம் பார்த்தோம்னா நீங்கள் இந்த போர்ஷன் மட்டும் பாருங்கள். ஸோ பயங்கர ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் விண்டோ லைனிங்குமே சுற்றி நமக்கு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு ரெக்வெஸ்ட் சென்சர் ஒரு டச்சில் கொடுத்துருக்காங்க, பட்டன் இல்லாமல். ஸோ அதுவுமே இந்த டொயோட்டாவோட 9th ஜென்ரேஷன் கேம்ரியில் அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் பற்றி உங்களோட தோச்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைனுக்காகவே இந்த கார் ஏகப்பட்ட சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ரியர் டிசைன் நம்ம பார்க்கலாம். ரியரில் நமக்கு ஃபுல்லாகவே எல்இடி டெய்ல் லேம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு எல்இடியில் தான் வருது. கீழே நமக்கு 4 பார்க்கிங் சென்சர் வந்துடுது. இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டொயோட்டா லோகோ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்த்தோன்னா நமக்கு கேமராவுமே வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. ஹை மோட்டர் ஸ்டாப் லேம்ப் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா ஹெச்இவி அப்படிங்கிற ஒரு பேட்சிங்குமே கொடுத்துருக்காங்க. இது ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா நமக்கு 524 லிட்டர்ஸில் இருக்கும். ரொம்ப பெரிய பூட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ரியர் சீட்டில் இருந்தே நம்ம இந்த பூட் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஜேபிஎல்கான சப்வூஃபர் ரொம்ப பெருசாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடியில் நமக்கு ஸ்பேர் வீல்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் இங்கேயுமே பார்த்தோன்னா நமக்கு ஜாக்கிக்கான பிளேஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க அலாயோட. அதே 235/45 18 inch ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல் இந்த கேம்ரியில் நமக்கு கிடைக்குது. ஸோ இதையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த வார்னிங் ட்ரையாங்கிள்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே நமக்கு பேட்டரிக்கான பிளேஸ்மெண்ட்டுமே இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டரிக்கான பிளேஸ்மெண்ட் தெரியும். ஸோ எஸ், நல்ல ஒரு பெரிய பூட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் லோடிங் லிப்லாம் பெருசாக இல்லை, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பூட்டை க்ளோஸ் பண்ணிடலாம்.
ஸோ ரியர் டிசைன்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்பாய்லர் இல்லை, பட் இந்த டிசைனே சின்னதாக ஒரு கிங்க் மாதிரி கொடுத்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 50 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஒரு டைம் நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா 1000+ கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கல். ரியர் வீல்லையுமே இந்த காரில் நமக்கு டிஸ்க் வந்துடுது. ஸோ ரியர் ரோ தான் இந்த காரில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு சாஃபர் ட்ரிவனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டொயோட்டா கேம்ரி உங்களுக்காக தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டோர் பேட்சில் ஒரு ப்ரௌன் அண்ட் ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. 4 விண்டோஸுமே நமக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனுமே இந்த காரில் நமக்கு வந்துடுது. ரியரில் நமக்கு சன்ஷேட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு டபுள் ஸ்டிச்சிங்கோட ஒரு லெதர் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பார்த்தோன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட்ஸை நம்ம இங்கே கொடுத்துருக்க டச் ஸ்க்ரீன் மூலியமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது நான் உள்ள போகிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த போர்ஷன் வரைக்கும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சன்ஷேட்ஸுமே நம்ம இந்த டச் ஸ்க்ரீன் மூலியமா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆம்ரெஸ்ட் ரொம்பவே பெருசாக இருக்குது. அண்ட் இந்த சீட்டுக்கு கீழே இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு வென்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா பேட்டரி பேக்கை கூல் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த வென்ட் மூலியமா ஏர் உள்ள போயிட்டு பேட்டரியை கூல் பண்ணிடும். ஸோ ஒரு பெய்ஜ் கலர் தான், ஒரு ப்ரௌனிஷ் ட்ரீட்மெண்ட்டில் ரொம்பவே ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்டீரியர் பார்க்கலாம். இன்கிரஸ் பார்த்தோம்னா நான் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி தான் வர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து செடான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லோ ஸ்ப்ரங்காக தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்த அப்புறம் லெக் ரூம் நீரும் எல்லாமே ரொம்ப தாராளம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டத்தை சப்போர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நான் வந்து கொஞ்சம் நீசப் பொசிஷனில் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நீங்கள் என் ஹைட் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". ஸோ எனக்கு வந்துட்டு ஹெட்ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஸோ நல்லா அடிக்வேட்டான ஒரு ஹெட்ரூம் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நமக்கு ஸ்கூப்புமே பண்ணியிருக்காங்க. அண்டத்தை சப்போர்ட் ஓகே தான். நம்ம இந்த மாதிரி உட்காரப்போ நமக்கு நல்ல ஒரு அண்டத்தை சப்போர்ட் இந்த கேம்ரியில் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த காரில் ட்ரிபிள் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடும். 3rd ஜோன் பார்த்தோன்னா நம்ம இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாமல் ரியர் சீட்டை நம்ம ரிக்ளைனுமே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ரியர் சீட்டை ரிக்ளைன் பண்ணிக்கலாம். அண்ட் மீடியாஸுமே நம்ம இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ராக் சேஞ்ச் பண்ணுறது, வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறது, மோட் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம இந்த டச் ஸ்க்ரீன் மூலிமா பண்ணிக்க முடியும். இதில் நமக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு லெதர் ஃபினிஷுமே இருக்குது. இதுக்கு அடியெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இது ஃபிக்ஸட் தான். இங்கே பார்த்தோன்னா நமக்கு சின்னதாக ஒரு டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக நம்ம ரியர் பூட்டையுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். கேபின் லேம்ப்ஸ் நமக்கு எல்இடியில் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடுமே நமக்கு அது வந்துடுது. சீட் சொல்லிக்கிட்டே போகலாம். நல்ல சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. ரியரில் ஏசி வென்ட்ஸ் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே நமக்கு 2 USB Type-C சார்ஜிங் போர்ட் வந்துடுது. டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் அது சென்டர் பேசஞ்சரை பெருசாக அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. பிகாஸ் இது ஆப்வியஸ்லி ஒரு 4 சீட்டராக தான் நிறைய பேர் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு பாஸ் மோட்கான ஃபங்க்ஷனுமே வந்துடுது. ஸோ இந்த பட்டன்ஸ் மூலியமாகவே நம்ம இந்த ஃப்ரண்ட் கோ பேசஞ்சர் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நமக்கு ரியர் சீட்டில் உட்காந்துருக்கப்போ ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் ஃபீல் கண்டிப்பாக இந்த டொயோட்டாவோட கேம்ரி கொடுக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த புது டேஷ்போர்ட். இது ஆக்சுவலாக டொயோட்டாவோட TNGA பிளாட்ஃபார்மில் தான் வருது. ஸோ ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இன்ஜின் ஸ்பெக்ஸுமே நம்ம பார்த்துடலாம். எக்ஸாஸ்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் அப்படியே ஏறி வர்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம்ரி பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி TNGA பிளாட்ஃபார்மில் தான் வருது. இதில் நமக்கு சேம் 2.5 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் ஸ்டச்சுமே நமக்கு வந்துடும். இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர், அதாவது கம்பைன்டு பவர் அவுட்புட் பார்த்தோன்னா நமக்கு 230 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவே பெட்ரோல் மோட்டர் மட்டும் பார்த்தோன்னா 184 bhp அண்ட் 221 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். எலக்ட்ரிக் மோட்டர் பார்த்தோன்னா நமக்கு 136 bhp அண்ட் 208 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்ஜின் கவருமே நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. ஹைட்ராலிக் ஸ்டச் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைப்ரிட் பவர் ட்ரெயினோட ஒர்க் ஆகிறதுனால தான் இதோட மைலேஜ் 25.49 கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹுட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு நார்மல் சைஸ் சன்ரூஃப் வந்துடுது. சிங்கிள் பெயின் சன்ரூஃப்மே இந்த காரணம் நமக்கு வந்துடும். ஸோ இதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி உங்களுக்கு. இது டச் சென்சிட்டிவ்லேயே இந்த ரெக்வஸ்ட் சென்சருமே நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இன்டீரியரில் பார்க்கலாம். இங்கே பார்த்தோன்னா நமக்கு லாக்கிங் அன்லாக்கிங், சைல்ட் லாக்கான ஃபங்க்ஷன், ஆட்டோ ஃபோல்டபிள் சைட் மிரர்ஸ்க்கான பட்டன் இந்த இடத்துல வந்துடுது. ஃப்ரண்ட்டில் நமக்கு டிரைவர் சீட்டுக்கு 2 மெமரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. மேக்ஸின் ஹோல்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. JBL சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். இங்கேயுமே பார்த்தோன்னா அந்த ஒரு பிரஸ்ட் அலுமினியமில் டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. 10-way பவர் அட்ஜஸ்டட் எலக்ட்ரிக் சீட்ஸ் வந்துடுது. ஸோ இது பார்த்தோன்னா நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் புஷ் பண்ணிக்கலாம். அண்ட் அண்டர் தை சப்போர்ட்டும் நம்ம இது மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிக்ளைனுமே நம்ம இந்த எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட் மூலிமா பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் லம்பார் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதுதான் அந்த 10-way எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ். நான் அந்த 10-wayமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தோன்னா நமக்கு அந்த சன்ஷேடை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ரியரில் இருக்க டச் ஸ்க்ரீன் மூலிமாவும் பண்ணலாம். அதாவது ரியர் ஆம்ரெஸ்ட்டில் இருக்க டச் ஸ்க்ரீன் மூலிமாவும் நம்ம இந்த சன்ஷேடை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை நம்ம ஓப்பனுமே பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட இன்டென்சிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் வந்துருது, 360 டிகிரி கேமராக்கான பட்டன், ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் வந்துருது, ஆட்டோ ஹை பீம் அசிஸ்ட் இந்த காரை நமக்கு வந்துடும். ஸோ அது வந்து அடாஸில் வர ஃபீச்சர் தான். ஹெட்லாம்ப் லெவலருமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோன்னா ஃபியூல் லிட் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டனுமே வந்துருது. ஸோ இங்கேயுமே நம்ம கண்டிப்பாக இறங்கி உள்ள வர மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லாவே ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு டிரைவிங் பொசிஷன் நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஸ்டியரிங் வீல் இப்போ கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. அண்ட் இந்த இடத்துல நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் எல்லாமே இங்கேருந்து பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு அடாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா லேன் ட்ரேஸ் அசிஸ்ட், அதாவது லேன் கீப் அசிஸ்ட் தான் அது. டொயோட்டா வந்துட்டு அது லேன் ட்ரேஸ் அசிஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லேன் டிபார்ச்சர் அலர்ட், ப்ரீ கொலிஷன் சிஸ்டம் அண்ட் டைனமிக் ரேடார் க்ரூஸ் கண்ட்ரோலுமே இந்த காரை நமக்கு வந்துருது. ஸோ அது பார்த்தோம்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் தான். இந்த ஸ்டியரிங் வீலுக்கு நமக்கு எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் மூலமா நம்ம இந்த ஸ்டியரிங் வீல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டியரிங் வீல் இந்த காரை நமக்கு வந்துருது. அண்ட் இதுலேயே பார்த்தோன்னா நமக்கு பேடல் ஷிஃப்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ECVT கியர் பாக்ஸில் தான் வருது. பட் இருந்தாலுமே நமக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்து அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் எல்லாமே இந்த காரில் நமக்கு வந்துடும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் மோடில் ஒரு கேம்ரி அப்படியே ஒரு ஸ்டைலாக வந்து நிற்குது. ஸோ இது வந்து நார்மல் மோட். அண்ட் ஸ்போர்ட் மோட் சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் வருது. எக்கோ மோட் சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்குமே ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் பார்த்தோன்னா நமக்கு ரெடி அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு வரும். கார் ஆக்சுவலாக இப்போ ஆனில் இருக்குது. ஸோ இப்போ ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கூட தெரியல, அந்தளவுக்கு இது இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இன்ஜின் வந்துட்டு இப்போ ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. கீழே பார்த்தோன்னா நமக்கு ஃபியூல் மீட்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர் வந்துருது, சார்ஜ், இக்கோ அண்ட் பவர் அப்படிங்கிற 3 மோட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது வந்துட்டு ஆப்வியஸ்லி ஹைப்ரிட் கார். அண்ட் ஸ்பீடோமீட்டர் ஃபுல்லாகவே நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தோன்னா நமக்கு ஒரு அனலாக் ஃபினிஷ்லேயே இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன சேஞ்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு டிரைவ் இன்ஃபோஸ் எல்லாமே வந்துடுது. இது தவிர நம்ம வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம மேப் வியூவுமே பார்த்துக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டோம்னா நமக்கு லேன் டிபார்ச்சர் அலர்ட் அண்ட் ப்ரீ கொலிஷன் சிஸ்டம், பார்க்கிங் சென்சர்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளோட செட்டிங்ஸ் வந்துடுது, மீட்டர் செட்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேயுமே இந்த காரை நமக்கு வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு அந்த இன்ஃபோஸ் எல்லாமே வந்துடுது. பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் வந்துடுது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே ஒரு லோடடான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா கார் வந்துட்டு EV மோடில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா EV அப்படிங்கிற ஒரு மென்ஷனுமே இருக்குது. ஸோ சுத்தமாக சவுண்ட் எதுவுமே கேட்கல. ரொம்ப 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 ரிஃபைண்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு எலக்ட்ரிக் கார் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு தான் இந்த காருமே நமக்கு ஃபீல் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மேப் வியூவில் இருக்குது. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பழைய டொயோட்டா கேம்ரி பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப 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 பெட்டராக இருக்குது. ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம மியூசிக்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அதில் காலுமே அட்டன் அண்ட் டிக்ளைன்லாம் பண்ணிக்கலாம். காருக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. கிளைமேட்டில் போயிட்டோம்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஆப்ஷன் சிங்க் பண்ணிக்கலாம் 3 ஜோனுமே. ஸோ ட்ரிப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் வந்துருது. ஸோ இதில் பார்த்தோன்னா ட்ரிப் ரேஞ்ச், ட்ரிப் டியூரேஷன், ஆவரேஜ் ஸ்பீட், இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர நமக்கு எனர்ஜி ஃப்ளோ மீட்டருமே இதில் வந்துருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து பவர் போயிட்டுருக்கு, பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கு, அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்துருது. ஸோ இப்போ வந்துட்டு ஐடியலிங்லாம் நம்மளால் இன்ஜினை ரெவ் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நம்ம வெளியே வந்துடலாம். கஸ்டமைஸ்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ், இலுமினேஷன், டோர் கண்ட்ரோல், போர்டிங் அண்ட் எக்ஸிட், கிளைமேட், யூட்டிலிட்டி, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த டச் ஸ்க்ரீனில் லோட் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு 360 டிகிரி கேமராவுமே வந்துடும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த 360 டிகிரி வியூ கேமரா. ஸோ இதுலேயுமே பார்த்தோன்னா நமக்கு அந்த 360 டிகிரி ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி தெரியுது. ஸோ இது பார்த்தோம்னா ஒரு வியூ. ஸோ இது வந்து கீழே இருக்க போர்ஷன் மட்டும் காமிக்கிற மாதிரி வியூ வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரிவர்ஸ் கியர் போட்டோம்னாலுமே இந்த 360 டிகிரி கேமராவுமே நமக்கு ஒர்க் ஆகும். ட்ரிபிள் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த கார் நமக்கு வந்துடும். ஃப்ரண்ட் 2 ஜோன் அண்ட் ரியருக்கு ஒரு ஜோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல வந்துருது. ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே நமக்கு வென்டிலேஷன் ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே வந்து ஒரு ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல் இருக்குது. கிளாஸ் பிளாக்ல இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்ஷனாக பார்த்தோன்னா ஒரு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்பர் போர்ஷன் ஃபுல்லாகவே. கீழே தான் நமக்கு வந்து ஒரு பெய்ஜ் கலரில் ஒரு ப்ரௌன் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கூட உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு 360 டிகிரி வியூ அண்ட் இந்த இடத்துல நமக்கு ரியர் கேமராவோட வியூ வரது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ECVT கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடுமே நமக்கு வந்துருது. மேனுவலாக நம்ம ட்ரிப்டானிக் ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. பேடல் ஷிஃப்டர்ஸுமே நமக்கு வந்துருது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 3 USB Type-C சார்ஜிங் போட்டு வந்துருது. 2 வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக, இன்னொன்று நம்ம ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஒயர் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கேமரியோட கீ. இது நம்ம லாக்கிங், அன்லாக்கிங் அண்ட் ஆல்சோ பூட் ஓப்பனுமே நம்ம பண்ணிக்கலாம். கேமரி அப்படிங்கிற ஒரு பேட்சிங் மேல் நமக்கு வந்துருது. இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியிலுமே நமக்கு ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த இடத்துல நமக்கு இக்கோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட் அப்படிங்கிற 3 டிரைவ் மோட ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான பட்டன் வந்துருது. இவி மோட் அண்ட் ஆட்டோ ஹோல்க்கான பட்டனுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. JBLோட ட்வீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் சீட்டில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு அல்கண்டாரா மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இந்த 2 சீட்டுக்குமே வந்துருது. ஆட்டோ டிமிங் IRVM இந்த காரில் நமக்கு வந்துடும். இந்த இடத்துல நமக்கு எல்இடியில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு கேபின் லைட்ஸ் எல்இடியில் வந்துருது. சன்ரூஃப்மே இந்த காரில் நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. ஸோ இதுவுமே நல்ல ஒரு சைஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக இன்டீரியர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காரில் நமக்கு 9 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த லெவல் 2 ADAS சிஸ்டம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 360 டிகிரி கேமரா, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், 4 வீல் டிஸ்க் பிரேக்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இந்த காரில் வந்துருது. ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ஆட்டோ ஹோல்ட், இந்த மாதிரி எல்லா சேஃப்டி ஃபீச்சருமே இந்த டொயோட்டாவோட கேம்ரிலுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டொயோட்டாவோட கேம்ரி எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் பார்த்தோம்னா 48 lakhsல ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோட்னு வரப்போ உங்களுக்கு ஒரு 61 lakhs ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த டொயோட்டாவோட கேம்ரி கிடைக்கும். எலிகன்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியண்ட்ல மட்டும்தான் இந்த கார் உங்களுக்கு கிடைக்க போகுது. டொயோட்டா அப்படின்னாலே ரிலேபிலிட்டி தான். ஸோ இன்னுமே டொயோட்டா கேம்ரியோட லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு அப் மார்க்கெட் ஃபீலோட ஒரு லக்ஸுரியான எக்ஸ்பீரியன்ஸை இந்த டொயோட்டா கேம்ரி கொடுக்குது. ஸோ இதுதான் கைஸ் இந்த டொயோட்டா கேம்ரி 2025 9th ஜென்ரேஷனோட ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த டொயோட்டா கேம்ரி பற்றின உங்களோட தோச்சை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். See you guys in the next video real soon. Take care, bye bye and drive safe.